கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று நியமித்திருக்கிறார். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபம் எப்பொழுதும் நமக்கு பதில் தர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது மட்டுமல்ல, நம்முடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவதும் அதன் மூலமாக தேவனிடத்திலிருந்து நன்மைகளையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்வதுமாகும். மேலும் தேவனை துதிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும் ஆகும். இந்த ஜெபம் செய்யும் பொழுது நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், அதாவது இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஏதோ ஒரு தேவை அல்லது குறைவு இருந்தால் கவலையாக தான் இருக்கும், அது மனுஷீக இயல்பு. ஆனால் இங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பியருக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழி இருக்கிறது. எந்த பிரச்சனையானாலும் என்ன தேவையானாலும் நம்முடைய தேவனிடத்தில் சொல்லிவிடலாம். அவரே அதற்கு விடையை கொடுத்து விடுவார், பரிகாரம் செய்து விடுவார் என்று. ஆகவே நாம் ஜெபம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால், நாம் ஜெபிக்க வேண்டிய தைரியத்தை தேவன் நமக்கு தந்திருப்பதினால், நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, ஒன்று இரண்டு காரியமல்ல, சிறிய காரியமோ பெரிய காரியமோ லகுவானதோ கடினமானதோ எதுவானாலும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, நாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். காரியங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. தேவனே எப்பொழுதும் தேவனை தாரும் தாரும் என்று சொல்லாமல் ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்முடைய தேவைகளை சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஒரு குழந்தை தன் பெற்றோரிடம் எப்படி கேட்கும், பெற்றோர்கள் தனக்கு செய்வார்கள் என்ற உரிமையோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கேட்கும். அதே போன்று நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விசுவாசம் கடுகளவு இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னாலும் அது அப்படி ஆகும் என்றார். கடுகளவு விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஜெபம் பண்ணும்போது நமக்கு விசுவாசம் இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு தான் ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நமக்கு நாம் கேட்கிறதை செய்வார் என்ற ஆழமான விசுவாசம் தேவை. அப்பொழுது நம்முடைய ஜெப பதில் கிடைக்கும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது கடைசியாக தானியேலுக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று இந்த வசனத்தின் முதல் பாகம் சொல்லுகிறது. தானியேல் எருசலேமுக்காக தன்னுடைய பாவங்களையும் தன் ஜனங்களின் பாவங்களையும் அறிக்கையிட்டு ஜெபிக்க துவங்கின பொழுதே தேவதூதன் கபிரியேல் தூதனை தேவன் அனுப்பிவிட்டார் பதில் சொல்லும்படியாக. ஏனென்றால் தானியேல் தேவனுக்கு பிரியமானவர். ஹல்லேலூயா. நாமும் கூட கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை உடையவர்களாயிருந்தால் நம்முடைய ஜெபங்களும் சீக்கிரமாக கேட்கப்படும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. வேளையிலும் நாங்கள் ஸ்தோத்திரத்தோட எல்லா காரியங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்றும் தேவனுக்கு பிரியமானவர்களாயிருந்து ஜெபிக்க வேண்டும் என்றும் கற்று தந்தீங்க. நன்றி. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்து. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.